தெரியாம ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு பஸ்ல ஏறிட்டேன். சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு பின்னாடி உக்காந்தது ஒரு குத்தமா? இல்லை வாத்தியாரே, பின்னாடி தூக்கி தூக்கி போடுங்க. லிட்டரலி அப்படிதான் இருந்துச்சு. ரீசெண்டா பெங்களூருக்கு என்னோட ஒர்க் விஷயமா நான் போயிருந்தேன். நீங்க பெங்களூர் போறீங்கன்னா, அதுவும் பஸ்ல போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். எந்த ஒரு பஸ்லயும் தயவு செஞ்சு பின்னாடி மட்டும் உக்காந்துராதீங்க. அது ஏன் சொல்றேன்னா, கிருஷ்ணகிரில இருந்து பெங்களூர் போற வரைக்குமே அங்கங்க ரோடு ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கு. இதனால நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸ், பம்ப்ஸ் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்டது இருக்கு. இதனால ஏகப்பட்ட டிராபிக்ஸும் ஆகுது. பஸ் ஓட்டுற டிரைவருக்கு டைமிங்ல எப்படா எத்தனை போய் பேசஞ்சரை சேஃபா விடணும் தான் யோசிப்பாரு. இதனால பஸ் டிரைவரும் கொஞ்சம் வேகமா தான் ஓட்டுவாரு. பின்னாடி உக்காந்து இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வழி என்னன்றது. நம்ம சென்னையை விட அதிகமான டிராபிக் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கும். சிக்னல் தாண்டறதுக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு மக்களே. நெல்லி நான் அங்க இருந்து என்னோட ஒர்க் விஷயமா வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் பஸ் வந்து பிடிச்சிட்டேன். பட் சோகம் என்னன்னா, நான் ரிட்டர்ன் வரும்போது எனக்கு கடைசி சீட்டு தான் மக்களே கிடைச்சிச்சு. இதை செஞ்சு பின்னாடி சீட்ல மட்டும் உக்காந்துராதீங்க.